ஹலோ டியர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். இன்றைக்கி வீடியோவில் வந்துட்டு நான் எப்படி ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க் நான் மேனேஜ் பண்ணுறேன், பாப்பாவை வச்சுட்டு எப்படி மேனேஜ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பாப்பா பிறந்து இப்போ 3 மந்த் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட்டு 1.5 மந்த்து பார்த்திங்கன்னா வீட்டு ஒர்க்கு பண்ணிவிட்டு பாப்பாவையும் பார்த்துட்டு மேனேஜ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. நைட்டு தூக்கம் இல்லாதனால காலையில் எழுந்து சமைக்கிறதுக்கு லேட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் இப்போலாம் நைட்டு எவ்வளோ லேட்டாக தூங்கினாலும் காலையில் 5:50 அந்த டைமுக்கு நான் அலாரம் வச்சுருக்கேன். ஸோ மேக்ஸிமம் அந்த 5:50 அலாரம் அடிக்கும்போதே நான் எழுந்து பழகிக்கிட்டேன். வீட்டு வேலையிலும் சரி, பாப்பாவை பார்த்துக்கிறதுலையும் சரி, ஹஸ்பண்டோட சப்போர்ட் எனக்கு இப்போ வரைக்குமே இருக்குது. ஸோ அதனால் நல்லா மேனேஜ் பண்ண முடியுது. காலையில் சமைக்க தேவையான காய்கறி எல்லாமே கட் பண்ணி கொடுத்துருவாங்க. அது போக வீட்டில் ஏதாவது ஒர்க் இருந்துச்சுனாலும் அதுவும் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நடுவில் நான் சமைக்கும்போது பாப்பா எழுந்துட்டாங்க அப்படின்னா பாப்பாவை சமாதானப்படுத்தி அவ கூட விளையாடுறது அந்த மாதிரி நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. அதனால கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்க முடியுது என்னால். அதுக்கப்புறம் டே ஃபுல்லாக பாப்பா கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற ஒர்க்கும் அப்பப்போ நான் இடையில பண்ணிகிட்டு இருப்பேன். ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா ஒர்க்குக்கு போயிட்டு பாப்பா கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ எனக்கு ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ எங்கள் 2 பேருக்குமே இந்த லைஃப் புதுசாக இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது. ஸோ எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நாங்கள் பாப்பாவை வளர்த்திட்டு இருக்கோம். ஹஸ்பண்ட் ஒர்க்குக்கு போகிறதுனால கண்டிப்பாக அவங்களுக்கு நைட் ரெஸ்ட்டு தேவைப்படும். ஸோ அதனால் நைட்டு நான் மோஸ்ட்லி இப்போல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல. ஸோ அவங்க தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறது. ஸோ என்னால் முடியாத பட்சத்தில் நான் அவங்கள எழுப்பி ஹெல்ப் கேட்பேன். பாப்பா தூங்க மாட்டேங்கிறாப்பா, தூங்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹெல்ப் கேட்பேன். ஆனால் எப்படின்னு தெரில, என்கிட்டேருந்து அவர்கிட்ட போன உடனே பாப்பா சமத்துக்குட்டியாக தூங்க ஆரம்பிச்சிருவான். ஓகே, ஸோ கம்மிங் டு தி விலாக். மார்னிங் ஹஸ்பண்ட் ஒர்க்குக்கு கிளம்புனதுக்கப்புறம் மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் நான் நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்காக நான் வீடியோவாக எடுத்திருக்கேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வீட்டில் கொஞ்சம் மாவு இருந்துச்சு. ஸோ அது கூட ஓட்ஸு, பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் அதெல்லாமே ஆட் பண்ணி அடை தோசை மாதிரி நான் செஞ்சு சாப்பிட்ருந்தேன். அதுக்கப்புறம் அடுப்பு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டேன். நிறையா பாத்திரம் அடுப்புக்கிட்ட கசகசன்னு வச்சுட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதெல்லாமே எடுத்து வச்சுட்டு அடுப்பை க்ளீன் பண்ணி விட்டுருந்தேன். அதுக்கப்புறம் லஞ்சு ரெடி பண்ண வேண்டிய ஒர்க் இருந்துச்சு. ஸோ அதுக்கு காய் அதெல்லாமே கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாம்பார் வச்சுட்டு இந்த ஒர்க்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாமே பார்த்துட்ருந்தேன். ஸோ இந்த ஒர்க் எல்லாமே பண்ணிகிட்ருக்கும்போது நம்ம ஒரு ஃப்ளோவில் போயிட்டுருப்போம். ஆனால் திடீர்னு பார்த்திங்கன்னா இன்பிட்வீனில் பாப்பா எழுந்துருவாங்க. எல்லாத்தையும் அப்படியே அடுப்பு எரிஞ்சிட்டு இருந்தேன்னா அப்படியே ஆஃப் பண்ணி வச்சுட்டு போக வேண்டியது தான். போயிட்டு பாப்பாவை ஃபீட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அவகிட்ட டாய்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு திரும்பவும் கிச்சனில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு பாப்பா அழுதாங்க அப்படின்னா தான் பாப்பாக்கிட்டேயே ரொம்ப நேரம் சமாதானப்படுத்திட்டு பாப்பா கூடயே அதிக நேரம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ மட்டும்தான் வீட்டில் இருக்கிற எல்லா ஒர்க்கும் பெண்டிங் ஆகிற மாதிரி இருக்கும். பாப்பா தூங்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம பெருசாக திங்க் பண்ணி வச்சுருப்போம். இப்போ பாப்பா தூங்கிடுவா, இதுக்கப்புறம் இந்த ஒர்க்லாம் நம்ம பண்ணி முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக திங்க் பண்ணி வச்சுருப்போம். ஆனால் சில நேரம் பார்த்திங்கன்னா போய் தொட்டிலில் போட்டதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ்லேயே எழுந்துருவாங்க. ஸோ நம்ம போட்ட பிளான் எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படியே ஃப்ளாப் ஆகிடும். ஸோ இது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் இப்படி தான் பிளான் பண்ணி வச்சுருப்பேன். இப்போ பாப்பா தூங்கிடுவா, அடுத்தது கிச்சனில் இருக்கிற ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு, குக்கிங் ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு அடுத்தது துணி துவைக்க போயிடலாம். அதுக்கப்புறம் வீடு மட்டும் மாப் போட்டு விட்டால் வேலை முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பிளான் பண்ணி வச்சுருப்பேன். கரெக்டாக தொட்டிலில் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே எழுந்திரிச்சிருவாங்க. எல்லா ஒர்க்கும் அப்படியே பெண்டிங் வச்சுட்டு வர மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பாப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நம்ம வரும்போது நம்மளுக்கு அந்த ஒர்க் பண்ணுற அந்த மைண்ட் செட்டே போயிடும். ஸோ இது மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஒர்க் ஏதாவது பெண்டிங் வச்சுருவேன். கண்டினியூவாகவும் ஒர்க் பண்ண முடியாது. ஸோ நம்மளுக்கு கொஞ்சம் டைம் கிடச்சிது அப்படின்னாலும் அந்த டைமிங்கில் நமக்கு ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணும். ஒரு சில நாள் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஒரு சில நாள் இல்லை இந்த ஒர்க் இன்றைக்கி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண வேண்டியதாக இருக்கும். தினமும் இப்படி தான் பரபரப்பாக போயிட்டு இருக்கும். இப்போ ரைஸ் வாட்டர் ஐஸ் க்யூபாக மேக் பண்ணி அதை நான் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிகிட்டு இருக்கேன். அதுவும் இல்லாமல் எனக்கு செல்ஃப் கேர் பண்ணிக்கிறது ரொம்பவும் பிடிக்கும். ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் செல்ஃப் கேர் பண்ணுறதுக்கு டைம் இல்லாத மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ அப்பப்போ டைம் கிடைக்கும்போது நம்மளே கொஞ்சம் செல்ஃப் கேர் பண்ணிக்க வேண்டியது தான். நான் ரைஸ் வாட்டர் ஐஸ் க்யூப் சொன்னேன்ல, அது பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் என்கிட்ட இது நீ ஒரு 2 வீக் கண்டினியூவாக யூஸ் பண்ணு. நீ அப்படி யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 வீக் அப்புறம் உன்னோட ஃபேஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு நீ பாரு.
இது வந்துட்டு ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போடு அப்படி சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்துட்டு நான் ஒரு 2 வீக்காக வந்துட்டு நான் அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நான் வீடியோ வந்து எடுத்திருக்கேன். ஸோ அப்கமிங் டேஸில் வந்து அந்த வீடியோஸையும் வந்து நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அதோட ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நிஜமாவே வந்து நல்லாயிருக்கு. ஸோ வந்து அதோட வீடியோ வந்து நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் வந்து டேன் ஆன மாதிரி தான் இருக்குது. ஆனால் அந்த 2 வீக் வந்து ஐஸ் க்யூப் யூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதோட ரிசல்ட் அப்படியே வேறு மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அந்த வீடியோவில் கண்டிப்பாக பாருங்கள். நான் மறக்காமல் ஷேர் பண்ணுறேன். இப்போ என்னோடய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 69 இருக்குது. லாஸ்ட் மந்த்து செக் பண்ணேன். அப்போ வந்து 69 வந்து இருந்துச்சு. இப்போ வந்து எவ்வளோ இருக்குன்னு தெரில. எனக்கு வந்து பாப்பா பிறக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா 73 இருந்துச்சு. சாரி, பாப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 73 இருந்துச்சு. டிஸ்சார்ஜ் ஆகி வரும்போது நான் செக் பண்ணேன் 69 இருந்துச்சு. ஆனால் வந்து எனக்கு இப்போ வரைக்குமே வந்து வெயிட் வந்து குறையல அவ்வளோவா. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் வந்து குறைக்கிறதுக்கான என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாமே வந்து நான் ஃபாலோ பண்ணலான்ட்டு இருக்கேன். என்னோடய டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா 58 கேஜி வந்து வரணும். ஏன்னா வந்து கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து நான் 58 கேஜி தான் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போது 69 இருக்குது. ஸோ எப்படியாவது வந்துட்டு வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நானும் இருக்கேன். சீக்கிரமாக அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு ஃபாலோ பண்ணலான்ட்டு இருக்கேன். இப்போ வந்துட்டு பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கிறனால வந்துட்டு சாப்பாடு கம்மி பண்ணவும் முடியாது, எதுவும் ஸ்கிப் பண்ணவும் முடியாது. ஸோ அதனால் வந்துட்டு கரெக்டாக சாப்பிட வேண்டிய சுச்சுவேஷனில் தான் நான் இருக்கேன். ஏன்னா நான் சாப்பாடு ஸ்கிப் பண்ணிவிட்டேன் இல்லை கம்மியாக சாப்பிட்டேன் அப்படின்னா அன்னத்தன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மில்க் சப்ளை வந்து கம்மியாகிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் வந்து வெயிட் இன்னும் குறையாமல் இருக்கும்னு சொல்லிட்டு தோணுது. இந்த பெட்டில் இருக்கிற திங்ஸை எவ்வளோ வாட்டி எடுத்து வச்சுட்டு க்ளீன் பண்ணாலும் திரும்ப திரும்ப ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டே தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு வழியாக அங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாம் நீட்டாக எடுத்து வச்சதுக்கப்புறம் வந்து படிக்கலான்னு சொல்லிட்டு உட்காந்தேன். ஹஸ்பண்ட் வந்துட்டு எனக்கு ஒரு இங்கிலீஷ் பைபிள் வந்து எனக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ இவ்வளோ நாள் வந்து தமிழ் பைபிள் தான் வந்து வச்சு படிச்சுட்டு இருந்தேன். ஸோ இங்கிலீஷில் வந்து கொஞ்சம் படித்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன். ஸோ வந்துட்டு அது படிக்க படிக்க ரொம்பவும் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இப்போ வந்துட்டு பைபிள் பற்றி ஒரு சின்ன விஷயம் மட்டும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு மனுஷன் வந்து தன்னுடைய வாழ்க்கையை எப்படி நல்லபடியாக வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பைபிள் படிக்க படிக்க நம்மளுக்கு வந்து நிறைய நல்ல விஷயங்கள் வந்து நமக்கு கற்றுக் கொடுக்கும். நிறையா மனிதர்களுடைய வாழ்க்கையை வந்து இந்த பைபிள் வந்து மாற்றிருக்கு. நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வந்து எவ்வளோதான் டவுனாக ஃபீல் பண்ணாலும் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அந்த மாதிரி நம்ம போய் ஷேர் பண்ணும்போது அவங்க வந்து நமக்கு சொல்கிற ஆறுதலை விட இந்த பைபிளில் இருக்கிற அந்த வார்த்தைகள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அவ்வளோ ஒரு ஆறுதலாக இருக்கும். ஸோ அதனால் பைபிள் ரீடிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு சில நேரம் வந்து பார்த்திங்கன்னா பைபிள் உட்காந்து ரீட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னாலும் ஆடியோ பைபிள் வந்து இருக்குது. ஸோ அதுவும் வந்து நான் போட்டு விட்டே வந்து வேலை செய்வேன். ஸோ என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நம்ம என்ன அதிகமாக வந்து லிசன் பண்ணுறோமோ நம்ம வந்து அது மாதிரி தான் வந்து நம்ம இருக்கவும் நினைப்போம். ஸோ அதிகமாக பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி வேர்ட்ஸ் வந்து நம்ம கேட்க கேட்க நம்மளுடைய லைஃப்பும் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதே போல் பாசிட்டிவாக வந்து மூவ் ஆகும்னு எனக்கு வந்து தோணுது. ஸோ வீடு வந்துட்டு அமைதியாக இருந்தால் எனக்குமே வந்துட்டு ஒரு மாதிரி டவுனாக ஃபீல் ஆகும். ஸோ அதனால் வந்துட்டு மேக்ஸிமம் ஆடியோ பைபிள் போட்டு விட்டுருவேன். அப்படி இல்லைன்னா சாங்ஸ் வந்து போட்டு விட்டுட்டு தான் நான் வேலை செய்வேன். மதியம் ஹஸ்பண்ட் வந்து வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போனதுக்கப்புறம் வீடு வந்து இப்படி தான் இருக்கும். பாப்பா வந்து முழிச்சிட்டு இருந்தா அப்படின்னா அவளை வந்து பாயில் படுக்க போட்டுருவோம். ஏன்னா இப்போ வந்து பாப்பாவுக்கு 3 மந்த் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்துட்டு பாயிலே படுக்க வச்சுறது. ஏன்னா பெட்டில் படுக்க வச்சோம் அப்படின்னா அவள் வந்துட்டு இப்போ நல்லா உந்தி உந்தி மேலே போக ஆரம்பிச்சிட்டா. ஸோ அதனால் சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாயிலே வந்து படுக்க வச்சுறது. பாப்பா அடுத்தடுத்து பண்ணுற ஒவ்வொரு மூமெண்ட்டும் வந்து பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இப்போ வந்து நல்லா ரொட்டேட் ஆகி பழகிட்டா. அதுக்கப்புறம் உந்தி உந்தி மேலே போக ஆரம்பிச்சிட்டா. அடுத்தது வந்து எப்படா உட்காருவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அடுத்தது எப்படா வந்து சீக்கிரம் நடப்பா அந்த மாதிரி சொல்லிட்டு ஆசையாக இருக்குது. பாப்பாவுடைய தலை நிற்கிற வரைக்கும் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு பயமாக இருந்துச்சு. இப்போ வந்து தலை நின்னதுக்கப்புறம் இப்போ வந்து ஈஸியாக இருக்குது பாப்பாவை ஹேண்டில் பண்ண. ஸோ எந்நேரமும் வந்துட்டு கையில் வச்சிட்ருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சில விஷயங்கள் நானே புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ வந்துட்டு பாப்பாவை ஃபீட் பண்ணதுக்கப்புறம் பாயில் படுக்க வைக்கிறது அந்த மாதிரி தான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அவங்க எந்நேரமும் படுத்தே இருக்கிறதுனால அவங்களுக்கு பின்னாடி முதுகு இடுப்பு எல்லாமே வந்துட்டு வலிக்குன்றதுனால ஈவினிங் டைமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் வெளியே வந்து எடுத்துகிட்டு போயிட்டு நான் வேடிக்கை காமிப்பேன். காம்பவுண்டு விட்டு வெளியே போகிறதில்ல, காம்பவுண்டுக்குள்ளேயே வந்துட்டு அவளை வச்சுட்டு வந்து வெளியே வேடிக்கை காமிப்பேன். ஸோ அவளை வந்துட்டு நல்லா வேடிக்கை பார்ப்பா.
ஒரு 2 to 3 ஹவர்ஸ் கிட்ட வந்து பாப்பா நல்லா தூங்குவா மார்னிங் டைமிங்கில். ஸோ அந்த டைமிங்லேயே வந்துட்டு நான் என்னுடைய லஞ்ச் ஒர்க் அதெல்லாமே வந்து முடிச்சிருவேன். வீட்டில் இருக்கிற பெண்டிங் ஒர்க்கை வந்து நான் முடிச்சிருவேன். ஸோ அதுக்குள்ளேயே வந்துட்டு பாப்பாவுக்கு தலைக்கு வைக்கிறதுக்கு எண்ணெயும் வந்து நான் காய்ச்சிருவேன். எண்ணெய் வந்துட்டு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், வெள்ளை பூண்டு அது வந்துட்டு கொஞ்சம் லிமிட்டடாக எடுத்துக்கிட்டு அதில் வந்து தேங்காய் எண்ணெய் வந்து காய்ச்சி தான் இப்போதைக்கு பாப்பாவுக்கு அப்ளை பண்ணிகிட்ருக்கோம். இது வந்துட்டு எங்கள் நாத்தனார் தான் வந்து சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அது போல் தான் இப்போ ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து மதியத்துக்கு மேலே பாப்பாவுக்கு குளிப்பாட்டி விட்டு நல்லா ஃபீட் பண்ணி விட்டதுக்கப்புறம் அவள் கொஞ்சம் நேரம் தூங்குவா. ஒரு 2 ஹவர்ஸ் கிட்ட தூங்குவா. ஸோ அந்த டைமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நான் படிச்சிட்ருக்கேன். ஸோ எதுக்காக படிச்சிட்ருக்கேன் அப்படின்னா வந்து குரூப் 2க்கு வந்து நான் படிச்சிட்ருக்கேன். ஸோ வந்துட்டு காலேஜ் படிக்கும்போது இருந்தே வந்து எனக்கு கவர்மெண்ட் ஜாப் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை. ஸோ வந்துட்டு ஹஸ்பண்ட் கிட்ட வந்து சொல்லியிருந்தப்போ அவங்க வந்து நீ படிமா அப்படி சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் அதுக்காக ட்ரை பண்ணியிருந்தேன். இப்போது ரீசெண்டாக கூட குரூப் 4 நடந்துச்சு இல்லையா, அதுவும் வந்து நான் அட்டன் பண்ணியிருந்தேன். அந்த டைமிங்கில் வந்து எனக்கு ஃபுல்லாக சிலபஸ் எல்லாமே வந்துட்டு என்னால் கவர் பண்ண முடியலை. என்னால் வந்து முடிஞ்ச வரைக்கும் நான் படிச்சிருந்தேன். படித்த வரைக்கும் வந்து நான் அட்டன் பண்ணியிருக்கேன். ரிசல்ட் இன்னும் வரல, பார்ப்போம். ஆன்சர் கீ வந்ததுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்தேன். நான் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து படிச்சிருந்தேனோ ஸோ அதிலேருந்து வந்த கொஸ்டின்ஸ்க்கு எல்லாமே என்னால் ஆன்சர் பண்ணியிருக்க முடிஞ்சுது. ஸோ வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணோம்னா வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுது. ஸோ அதனால் குரூப் 2 வந்துட்டு ஏன் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இப்போ வந்து குரூப் 2க்காக வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து யூடியூப் வீடியோஸ் பார்த்து தான் நான் வந்து படிச்சிட்ருக்கேன். ஹஸ்பண்ட் வந்து கேட்டாங்க மெட்டீரியல்ஸ் உனக்கு என்னென்ன தேவைப்படுதுன்னு சொல்லி எல்லாமே வாங்கி தரேன்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்துட்டு வேணான்னு சொல்லிட்டேன். எனக்கு வந்து ஒருத்தங்க சொல்லி கொடுத்து அது வந்து நான் மைண்டில் ஏற்றி படித்தேன் அப்படின்னா எனக்கு வந்து அது நல்லா புரியுது. ஸோ மெட்டீரியல்ஸ் வந்து எனக்கு எதுவும் வேணான்னு சொல்லிட்டேன். யூடியூப் வீடியோஸ் பார்த்தே நான் நோட்ஸ் எடுத்து படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ரீசெண்டாக நடந்த குரூப் 4 எக்ஸாம் வந்து ரொம்ப டஃப்பாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. எனக்குமே வந்துட்டு கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்த உடனே என்னடா இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் பார்த்தேன். பெரிய பண்டல் மாதிரி வந்து கொஸ்டின் பேப்பர் இருந்துச்சு. நிறைய கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா கூற்று காரணம் வச்சு தான் வந்து மேக் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது படித்தே ஒரு வழி ஆயிடுச்சு. ஆல்சோ எனக்கு வந்து டைமும் பத்தவே இல்லை அந்த எக்ஸாம் எழுதி முடிக்க. ஸோ வந்து நெக்ஸ்ட் எக்ஸாமில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஏன்னா இப்போ தானே ஃபஸ்ட் டைம் அட்டென்ட் பண்ணியிருக்கேன். அதனால் வந்துட்டு எனக்கு தான் புதுசாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் வெளியே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது எல்லாத்துக்கும் டஃப்பாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இதோட vlog எண்ட் பண்ணிக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பாய்.